ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நான் என்ன யூடியூப் சேனல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபோன்பே அக்கௌண்ட்டை ஓப்பன் லாகின் பண்ணி எப்படி புதுசாக ஒரு அக்கௌண்ட் நம்பரில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ஆட் பண்ணி எப்படி லிங்க் பண்ணி பார்த்தா புதுசாக ஒரு ஃபோன்பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படி தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அவ்வளோ மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ்க்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா ஃபோன்பே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு லாகின் வித் இன் டு ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுடைய மொபைல் பார்த்தா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்கள் ஃபோனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தா ஃபோன்பே அக்கௌண்ட் பார்த்தா ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னாவோ உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தா என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு பார்த்தா ப்ரொசீட் அப்படின்றது கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு பார்த்தா ஒரு 4 டிஜிட் பார்த்தோன்னா பாஸ்கோடு அப்படின்னு பார்த்தா பாஸ்வேர்டு சொல்லுவோம். அதை பார்த்தா சென்ட் பண்ணுவாங்க. அவங்களை ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டைப் பண்ணி பார்த்தா நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி பார்த்தா வெரிஃபை ஓடிபி வந்து ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தா லாகின் ஆகிடும். அக்கௌண்ட்டில் உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்களுக்கு ஜஸ்ட் இதில் பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓப்பன் ஆனே பார்த்தோன்னா ஜஸ்ட்டு சில பேருக்கு பார்த்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நல்லா அது எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா மொபைல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அது எப்படி ஆட் பண்ணுறதை சொல்லித்தரேன். இப்போ மேலே உங்கள் ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணி மேனேஜ் பேமெண்ட் இருக்கும். அந்த மேனேஜ் பேமெண்ட் அப்படி கொடுத்துங்க. இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு கியூஆர்லாம் காட்டாது. புதுசாக பார்த்தா உங்களுக்கு இப்படிலாம் காட்டாது. ஜஸ்ட் அந்த மேனேஜ் பேமெண்ட் மட்டும் தான் காட்டும். அந்த மேனேஜ் பேமெண்ட் அப்படின்றது மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா யூபிஐ பேங்க் அக்கௌண்ட்ஸ் கேட்கும். அந்த யூபிஐ பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நிறைய ஷோ ஆகும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஜஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா யூபிஐ அக்கௌண்ட்ஸ் கேட்குது. அது சும்மா கிளிக் பண்ணி வந்து ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். அந்த ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துங்க. அப்படி இல்லைனாவே உங்களுக்கு டேரெக்டாக இது மாதிரி பார்த்தா ஷோ ஆகும். ஜஸ்ட் ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு கேட்கும். கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். இது மாதிரி பார்த்தோன்னா ஜஸ்ட் இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் புக் எடுத்துகிட்டு ஏடிஎம் கார்டோ இது ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தோன்னா என்ன பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் பார்த்தா நீங்கள் எடுத்துங்க. நான் பார்த்தா எக்ஸாம்பிளுக்காக பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தா செக் பண்ணுவாங்க. இந்த மொபைலில் பார்த்தா ஸ்டேட் பேங்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு பார்த்தா அக்கௌண்ட் ஆட் அப்படின்றது பார்த்தா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்தா கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஆல் ஃப்ரம் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் பார்த்தா எடுத்துக்குவாங்க. அப்படி சில பேருக்கு பார்த்தா இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துட்டு மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா டிக் ஒன்று கொடுத்துட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் சொல்லி கேட்பாங்க. அது ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னா இது நீங்கள் அதாவது ஏடிஎம் கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சு பார்த்தோன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரில் என்டர் பண்ணி பார்த்தா பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ரெண்டு மெத்தட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இல்லை ப்ரோ எனக்கு இது பண்ண தெரியாது அப்படின்னா உங்களுக்கு இது கண்டினியூ வீடியோஸ் பார்த்தோன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தா போட்டிருக்கேன். ஆதார் கார்டு வச்சு பார்த்தோன்னா எப்படி ஃபோன்பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஆதார் கார்டு வச்சு பார்த்தோன்னா எப்படி ஏடிஎம் கார்டு வச்சு எப்படி பார்த்தோன்னா ஃபோன்பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். வேண்டுக்கு பார்த்தா நம்ம சேனலில் பார்த்தா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தா வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கான பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.